ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவப்பிள்ளையில் நீங்கள் யார் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நானும் கர்த்தருக்கு தானே காத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருஷம் துவங்கி முதல் மாதம் பாருங்க, இப்போதான் துவங்கினது போல இருக்கு. இந்த மாதத்தின் கடைசி நாளுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு மாதம் முடிய போகிறது. இதே போல ஒருவேளை வாக்கு தத்தங்கள், கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள், ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள்லாம் இன்னும் நிறைவேறுமா நிறைவேறதா கலங்கி கொண்டிருக்கீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஒரு மாதம் கடந்தாலும் கர்த்தர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். ஆமென். அவர் வாக்கு தத்தம் பண்ணியிருந்ததை நிறைவேற்ற வல்லமையுள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கல அல்லவா? நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒன்று மாத்திரை செய்யுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கணும். இங்கே வசனம் சொல்லப்பட்டிருக்கு, புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழுமாறுங்களாம். ஆனால் அதுக்கு முந்தின வசனம் 29வது வசனத்தில் சோர்ந்து போறதுக்கார் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவங்க சத்துவத்தை பெருக பண்ணுகிறாரா. 30வது வசனம் சொல்லப்பட்டிருக்கோம், இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, தேவ பிள்ளையில இளைஞர் யாரு? திட காத்திரம் உள்ளவர்கள், சரீர பலம் உள்ளவர்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்கள், பலசாலிகள். அப்படிப்பட்ட இளைஞரும் வாலிபரும் கூட சில நேரத்தில் சோர்ந்து போவார்களாம். ஆனால் யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் புது பலன் அடைய செய்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையிலே கர்த்தருக்கு காத்திருங்க, அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். ஆண்டவர் அழகாக வாக்கு பண்ணியிருக்கிறார். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகள், கொடுத்த தீர்க்க தரிசனங்கள், கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். பாருங்க, தாவீது சொல்றாரு, காலையிலே ஆயத்தமாகி உங்கள் சமூகத்தில் வந்து நான் காத்திருப்பேன். அல்லேலூயா. காலையில் உமக்காக நான் காத்திருப்பேன், நீர் என் சத்தத்தை கேட்டருள்வீர். அப்படின்னா என் ஜபத்துக்கு பதில் தருவீர். தேவப்பிள்ளையில் தாவீதை அப்பா அங்கீகரிக்கலை, சகோதரர்கள் அங்கீகரிக்கலை, ஆனால் கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன்னா தாவீது கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தார், கர்த்தருக்கு காத்திருந்தார். ஆமென். எவ்வளோ நல்லா பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் காலையில் அதிகாலையில் தேவ சமூகத்தில் போய் காத்திருங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை கேட்டுருவார், உங்களுக்கு புது பலன் தருவார். நீங்கள் சட்டைகள் எடுத்து எழும்புவீர்கள். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம் 3வது வசனத்தை கூட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்தரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்பட்டு போவார்களாக. பாருங்களேன், உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருத்தரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். யாரு கர்த்தரை நோக்கி காத்திருக்காங்களோ அங்கே வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆமென். இன்னும் காத்திருங்க பிரதர். இந்த வருஷமா கடந்த ஆண்டுகளை சொன்ன வாக்கு தத்தங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் நிறைவேறலையே. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள்லாம் பெருசாக இருக்குது, ஆனால் அது உள்ளங்கை மேகோண்டு காணலையே. கலங்குறீங்களா? பயப்படாதீங்க, அதெல்லாம் நிறைவேற்றுவார். ஒருவேளை இந்த மாதம் முடிஞ்சாலும் பரவாயில்ல, இப்போ பயப்படாதீங்க. அவர் வாக்கு தத்தத்தில் உண்மையில் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற கர்த்தர் அவர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் சொன்ன போல. அப்பா, இவங்களெல்லாம் ஆண்டவரை எழும்பட்டும். இவங்களுக்கு சொன்ன தரிசனங்கள், வாக்கு தத்தங்கள், ஆண்டவரை தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவரை நிறைவேறட்டுங்க அப்பா. அது ஒரு நாள் செத்து போகாது, அது உயிரடையட்டும். நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தர் அப்படியே ஆசீர்வதி. இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்புக்கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். காத்திருங்க, வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. God bless you.